கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. ஒடிசா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புவனேஸ்வரில் ராஜ்நாத் சிங் மற்றும் பூபேந்தர் யாதவ் முன்னிலையில் ஒடிசா மாநில பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மோகன் சரண் மாஜி முதலமைச்சராகவும், KV சிங் தியோ மற்றும் பிரிவேதி பரிதா ஆகியோர் துணை முதல்வர்களாகவும் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 52 வயதான மோகன் சரண் மாஜி பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்தவர். தொடர்ந்து 4வது முறையாக எம்எல்ஏவாக இருக்கும் மோகன் மாஜி கியோன்ஷர் தொகுதியில் போட்டியிட்டு 11,577 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். இன்று புவனேஸ்வரில் நடைபெறக்கூடிய பதவியேற்பு விழாவில் ஒடிசா மாநிலத்தில் முதல் பாஜக முதலமைச்சராக மோகன் சரண் மாஜி பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒடிசா மாநில முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள மோகன் மாஜி இன்று மாலை 5 மணிக்கு பதவியேற்கிறார். புவனேஸ்வரில் நேற்று பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் சட்டமன்ற கட்சித் தலைவராக மோகன் மாஜி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து பாஜக மூத்த தலைவர்களுடன் ஆளுநர் ரகுபர் தாஸை நேரில் சந்தித்த மோகன் மாஜி ஆட்சி அமைக்கும் உரிமையை கூறினார். அதனை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ரகுபரதாஸ் புதிய ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5 மணி அளவில் ஒடிசாவில் உள்ள ஜனதா மைதானத்தில் பாஜக முதல்வர் மோகன் மாஜியின் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.